வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். மரணமில்லா பெறுவாள். யாருக்கு தான் ஆசை இல்லை சாகாமல் இருக்கணும்னு சொல்லி? அப்படி யாரெல்லாம் நான் சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமான ஒரு சேனல் தான் நம்மளுடைய சேனல். ஸோ மரணமில்லாத நிலையை நாம் அடைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன அப்படின்றத லைனாக ஒன் பை ஒன் பார்ப்போம். நம்மளோட பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லி. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே இந்த தடைகளையும் லைனாக நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய உடம்புல சக்கரங்கள் இருக்குது, சக்தி மையங்கள் இருக்குது. அப்போது குழந்தையாக நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய சக்தி மையம் உச்சியில் இருக்கும், இங்கே உச்சியில் இருக்கும். அதுக்கும் மேலே ஒரு ஜானில் இறை மண்டலத்தோட தொடர்பில் இருக்கும். நம்ம முதல்ல இந்த பூமிக்கு வந்ததும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பார்ப்போம். சுற்றி பார்க்கும்போது அதன் மேலே எந்த ஒரு பற்றுதலும் நமக்கு இருக்காது. ஏன்னு கேட்டால் அது என்ன அப்படின்றதே தெரியாது. இப்போ தான் பூமிக்கு வந்திருக்கோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாமே புதுசாக இருக்கும். அது என்ன இது என்ன அப்படின்றது தெரியாது. இளம் கன்ற பயம் அறியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம உச்சியிலேயே இருப்போம், ஒரு ஆனந்தத்திலேயே இருப்போம். அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட கவலைகள் எல்லாம் போயிடும். ஏன்னா குழந்தைகள் இறை நிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட தான் அம்மா போயோ இல்லை அப்பா போயோ என்ன சொல்லுவாங்க, அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பாசத்தை கொடுப்பாங்க. அப்படி பாசத்தை கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், முதல்ல பேசுகிறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபடும். அதே காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு உண்டான உணவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது உச்சியில் இருக்கக்கூடிய இறைத்தன்மை பசி அப்படின்ற முதல் தடையின் மூலமாக உச்சியிலிருந்து இறங்கி வயிற்றுக்கிட்ட வந்துடும். அப்போது அங்கே பேன்க்ரியாஸ் அப்படின்ற எண்டோக்ரைன் ஆர்கனும் இருக்குது.